ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ரிவாஸ் வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம ரிவாஸ் வேர்ல்டில் என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன் பாட் சாம்பார் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இட்லி, தோசை, சாதம், பொங்கல் இந்த மாதிரி எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு சாம்பார் ரெசிபி. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சாம்பார் செய்கிறதுக்கு ஒரு குக்கரில் தேவையான அளவுக்கு பருப்பு, ஒரு 100 கிராம் போல் நீங்கள் பருப்பு எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் துவரம்பருப்பும் கொஞ்சமாக பாசிப்பருப்பு, சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. இந்த அளவு சேர்த்திங்க அப்படின்னா கரெக்டாக இருக்கும். இது நல்லா கழுவிட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இது கூட என்னென்ன காய்கறிகள் சேர்க்க போகிறேன் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ நான் இன்றைக்கி உருளைக்கிழங்கு, ஒரே ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு முருங்கைக்காய் எடுத்திருக்கேன், ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க, தக்காளி 2 இல்லைன்னா ஒரு 3 தக்காளி சேர்த்துக்கலாம். காய்கறிகள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ப நீங்கள் என்ன காய்கறி வேணும்னாலும் சேர்த்துக்கலாம். இதில் சாம்பார் தூள் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி மிளகாத்தூள் தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி சும்மா கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட வெந்தயம் பார்த்தீங்க அப்படின்னா சும்மா எண்ணி போட்டால் ஒரு 10 வெந்தயம் போட்டுக்கோங்க. அதிகமாக போட்டிங்க அப்படின்னா கசப்பு தன்மை வந்துடும் இல்லையா, அதுக்காக இந்த அளவு போட்டால் கரெக்டாக இருக்கும். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை நல்லா சாப் பண்ணிவிட்டு அதையுமே சேர்த்துக்கோங்க. அதே மாதிரி பூண்டு பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சிட்டு ஒரு 2-3 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. தாராளமாக சேர்க்குறதா இருந்தால் ஒரு 4-5 பூண்டு பல் சேர்த்துக்கலாம். அதிகமாக சேர்க்கணும்னு அவசியம் இல்லை. இந்த அளவு சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். நம்மளோட விருப்பத்துக்கு ஏற்ப காய்கறிகள் கூட 2 நீங்கள் சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி கொஞ்சமாக பீன்ஸ் பொரியலுக்குன்னு கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதையுமே சும்மா லைட்டாக எடுத்து அதையுமே சேர்த்துருக்கேன். இப்போது நம்ம எடுத்துருக்கிற பருப்பு காய்கறிகளை பார்த்துட்டு தண்ணி போதுமா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குக்கர் நல்லா மூடிடுங்க. சும்மா ஒரு 2 விசில் போல் நம்ம வச்சுக்கலாம். ஏன்னா பருப்பு வேகிற அளவுக்கு நம்ம 2 விசில் போல் வச்சு எடுத்துட்டோம் அப்படின்னா கரெக்டாக காய்கறிகளுமே நல்லா உங்களுக்கு சூப்பராக வெந்து வந்துடும். இப்போது 2 விசில் போல் வச்சு எடுத்தாச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நல்லா நம்ம போட்ட காய்கறிகளுமே நல்லா வெந்துருச்சு. அதே மாதிரி பருப்புமே நல்லா வெந்து வந்துருச்சு. ஸோ லைட்டாக அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இதில் புளி சேர்க்கலை. ஸோ அதனால் நம்ம இப்போ புளி தண்ணி இருக்கு இல்லையா, நான் ஆல்ரெடி கரைச்சி வச்சுருந்தேன். அந்த புளி தண்ணியை கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இன்றைக்கி சாம்பார் மாதிரி தானே பண்ணுறோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக புளி சேர்க்கணும் இல்லையா, அதுக்காக தான் புளி தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போது சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா நம்ம பருப்பு கூடயே நம்ம உப்பு போட்டால் சில நேரம் வேகும் காய்கறிகள், இல்லைன்னா வேகாமல் இருக்கும். அப்படிங்கிறனால நான் சேர்க்கலை. சப்போஸ் சேர்க்குறதா இருந்தால் சும்மா கொஞ்சமாக ஒரு துளியோண்டு உப்புமே சேர்த்து வேக வச்சுக்கோங்க. இப்போ தேங்காவை லைட்டாக துருவிட்டு சேர்த்துக்கிறேன். ஏன்னா சில பேருக்கு தேங்காயெல்லாம் போட்டால் தான் அந்த சாம்பார் பிடிக்கும். அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி எங்கள் வீட்டில் கொஞ்சம் தேங்காய் போட்டு சாம்பார் பண்ணுவோம் எப்பயுமே. அதனால தேங்காவை லைட்டாக துருவிட்டு சேர்த்துக்கிறேன். இது கூட லாஸ்ட்டாக ஃபைனலாக கொஞ்சமாக கொத்தமல்லி இலையை சாப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. சப்போஸ் உங்களுக்கு மாங்காய் எல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா நீங்கள் புளி தண்ணி ஊற்றும் போதே நீங்கள் ஒரு 2 துண்டு மாங்காவும் கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா புளியோட அளவை குறைச்சிட்டு மாங்காவை 2 துண்டு சேர்த்திங்க அப்படின்னா இன்னுமே நல்ல ஃப்ளேவர் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ சாம்பார் ரெடி ஆனதுக்கப்புறமா இதுக்கு தாளிப்பு போட்டுடலாம். கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, வெந்தயம் சேர்த்துக்கோங்க. ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை, சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் இதெல்லாமே தாளித்து சேர்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கமன்னு வாசனையோட ஒரு சாம்பார் அதுவும் சிம்பிளாக ரெடி ஆயிரும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கண்டிப்பாக என் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிற வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அதே மாதிரி நம்மளோட ரிவாஸ் வேர்ல்ட் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.